வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய இந்த ஜூம் ப்ரோக்ராம் முக்கியமாக நம்மளுடைய VR4 ப்ராடக்டை பேஸ் பண்ணது. ப்ராடக்ட் பிளாக் ஜிஞ்சரை பற்றின ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதில் இன்னைக்கு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வோல்டன் ஏஜென்ட்டுகளுக்கும் நம்ம வோல்டன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஸ்வாகத்தம், வணக்கம். ஸோ என்னுடைய தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 வாரமாக தொடர்ந்து ப்ரோக்ராம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பேசி பேசி ஓரளவுக்கு தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மன்னிக்கணும். ஸோ இன்றைக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்ப ஜூமில் ஒரு தமிழில் நம்மளுடைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வரவேற்பு, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ இன்னும் யாரும் உங்கள் டீமில் யாரோடைய நண்பர்களையும் ஞாபகப்படுத்தணுன்னா கூப்பிட்டு சொல்லிடுங்க. நம்ம ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நன்றி. ஸோ அஃபிஷியல் டிஸ்க்ளைமர், இது நம்மளுடைய FSSAI ரூல்ஸ் படி எந்த ஒரு ஹெல்த் ப்ராடக்ட்டுக்கும் அதனுடைய காரண காரியங்களை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இது பில்டிங் ஹெல்த் டுகெதர் வித் வோல்டன் இன்டர்நேஷ்னல், நம்மளுடைய நல்ல ஆரோக்கியத்தை வோல்டன் இன்டர்நேஷ்னல் கம்பெனியுடன் கலந்து நம்ம எப்படி மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி மட்டுமே பேச போகிறதில்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸும் ஒரு நோய்க்கான காரணமும், அந்த நோயில் எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து வேலை செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உலக லெவலில் இன்னைக்கு எந்த அளவுக்கு இதை பற்றி ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு, இது பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டோடைய ரிசல்ட்டுகள் எல்லாமே சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை பேஸ் பண்ணியிருக்கனால நம்ம அதை பற்றி தான் எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஃபீல்டில் போகும்போதும் பயன்படும். அதே போல் உங்களுக்கு இந்த பொருளை பற்றின ஒரு எப்படி ஒரே பொருள் இவ்வளோ வேலை பண்ணுது அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி வரும்போது இதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நன்றி. நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறது எப்போவுமே எனக்கு இந்த இன்னைக்கு வாழ்க்கையோடைய ஒரு நிதர்சனமான உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்ன இருந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்க வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம், ஏன் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக உணவு மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால நல்லபடியாக வாழ்கிற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லைஃப் சில வருடங்கள் முன்னால் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சந்தோஷமாக சின்ன வயசில் நமக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருக்கும். எங்கே வேணால் விளையாடணும், என்ன மண்ணில் விளையாடணும், புரண்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனாலும் எந்த ஒரு அடிபட்டா கூட சும்மா சாதாரணமாக கையை எந்த வீட்டில் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தோமோ அவங்க வீட்டு தண்ணியை வாங்கி வாஷ் பண்ணிட்டு ஏற்றி தொட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளோ எதுவுமே இல்லை. அன்னைக்கு வாழ்க்கை வந்து நல்ல அதிக நீண்ட நாள் வாழ்க்கை, ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு சரித்திரம் இருக்கு. அவங்க ஆரோக்கியமாக 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தது இன்னைக்கு கூட பல கிராமங்கள்ல இன்னும் எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல எல்லாம் கூட வந்து பேசுவாங்க. ஒரு பெரிய இறப்பு அப்படிம்பாங்க. என்ன 90 வயசு 100 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு அவங்களுடைய வேலைகள் எல்லாம் அவங்களே பார்த்துட்டு யாருடைய உதவியும் இல்லாம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போனதில்ல, மருந்து மாத்திரை சாப்பிட்டது இல்லைங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம அவங்களும் கஷ்டப்படாம போயிடுவாங்க. இது அந்த காலத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா சுத்தமா இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்க வாழ்க்கை எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர உயர வியாதிகளும் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு லிவிங் ஷார்ட் டையிங் லாங்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை சின்னதாயிடுச்சு. ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளாரியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்படக்கூடியது சக்கரை வியாதி வந்துருச்சுங்க, பிபி அதிகமாயிடுச்சுங்க, கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இள வயதிலேயே 30-35 வயசுக்குள்ளாரியே வந்து அவங்களுக்கு வந்து பல வியாதிகள் ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்சதுமே அதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. அது மூலியமா அவங்க ஆரோக்கியம் அடைகிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 1, 2ன்னு மருந்து ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 20, 30 மருந்துகள் வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அதுக்கு வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் கிச்சன்ல 5 பெட்டின்னு வச்சு
ஆரோக்கியமா வாழ்ந்த மாதிரி இன்னைக்கு அந்த அஞ்சரை பெட்டியை விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு மருந்து பெட்டி தான் கையில இருக்கு. அந்த மருந்து பெட்டியில ஏகப்பட்ட மாத்திரைகள், இந்தந்த வேலைக்கு இந்தந்த மாத்திரைன்னு எழுதி வச்சுட்டு ஞாபகம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனா அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டு அவங்க வந்து நல்லா ஆயிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்களான்னா அதுவும் இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய சோகம் அதுல. ஒரு 30, 35 வயசுக்குள்ளார இந்த மருந்து மாத்திரைகள் ஆரம்பிச்சவங்க 55, 60 வயசுல எல்லாம் வந்து இன்னைக்கு இறக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. எப்போ வந்து மாடர்ன் லைஃப் வந்ததோ அன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்றது 120 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு இன்னைக்கு மனிதனுக்கு தகுதி உள்ளது அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி கிடைக்குதான்னு பார்த்தா சுத்தமா இல்லை. இன்னைக்கு இருக்க காலகட்டம் தான் பெற்றோர்கள் முன்னால அவங்க குழந்தைங்க இறந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. 75, 80 வயசுல அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க பசங்க இன்னைக்கு 50 வயசுல 60 வயசுக்குள்ளார எல்லாம் வந்து அஹ், ஏதாவது அகால மரணமா தான் ஆயிட்டு இருக்கு. அதாவது திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு, சர்க்கரை வியாதி அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைய காலகட்டம் நம்ம கண்ணு முன்னால இதுதான் உண்மை நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்துட்டும் வந்து நம்ம வந்து அதை பத்தின எந்த ஒரு விதமான பயமும், அது ஏன் இப்படி நடக்குது, நம்மளுக்கும் நாளைக்கு இதே தானே கதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வியாதிகள் பாருங்களேன், எல்லாம் வாழ்க்கை முறை மாறினால வந்த வியாதிகள் தான் அதிகமா இருக்கு. எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ம்பாங்க. ஸ்டைலா சொல்லிக்கலாம். எல்லாமே இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ்லேருந்து ஆரம்பிச்சு கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஓஸ்டியோபோரோசிஸ், அல்சைமர்ஸ், இந்த மாதிரி ஒபிசிட்டி, உடல் பருமன், எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் மேலே டிபார்ட்மெண்ட், அத்தனை நோய்கள் டெய்லி புதுசு புதுசாக எல்லாம் ஒரு 30, 40 வருஷம் முன்னால் நம்ம வெளிநாடுகளில் கேள்விப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டு கல்ச்சர், வெளிநாட்டு லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இந்திய கலாச்சார முறை எல்லாத்தையும் நம்ம விட்டோம். சரி, அவங்களுடைய வியாதி எல்லாம் கூடவே நம்ம சேர்த்தி கொண்டு வந்துட்டோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு மாறும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள். நம்ம வந்து வாழ்க்கை முறை நல்ல இன்னைக்கு வந்து சுவிட்சு தட்டினா வேலை நடக்குதுங்கிற கண்டிஷன்ல அந்த வேலை நடக்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அதிகப்படுத்தி விட்டுருச்சு. இன்னைக்கு எது எடுத்தாலுமே பொல்யூஷன், அதாவது மாசு. அது தண்ணி இருந்தாலும் சரி, காத்தாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் எல்லாமே இன்னைக்கு டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளைக்கு பண்ணும்போது அதிகப்படியான ஆஹ், தயாரிப்புகள் ரொம்ப சீக்கிரம் வேணும் அப்படின்னா ஒரு சீக்கிரமே அதை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன எல்லாம் மரபணு மாற்றங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இன்னைக்கு நடக்குது. அது சாதாரணமாக இன்னைக்கு பழங்கள், காய்கறிகள், கீரைகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ், மாமிச உணவு வரைக்கும் எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட வந்தது. இல்லை சீக்கிரம் வளர்றதுக்காக ஏகப்பட்ட ஊட்டச்சத்து மருந்துகள் மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்து, அதே போல குடிக்கிற தண்ணியில இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து மூச்சு காத்து எல்லாம் பெட்ரோல் டீசல் போக தானே உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நம்மளை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் லெவலில் கொண்டு வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு குடிக்கிற தண்ணி பிளாஸ்டிக்கில், அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய பிரதேசில் ஏகப்பட்ட பேர் அந்த பொல்யூட்டட் வாட்டர், ஊருக்குள்ளார கழிவு நீர்கள் போகக்கூடிய அந்த தண்ணியோடைய லீக்கேஜ் ஆகி குடி தண்ணீரில் கலந்து அத்தனை குழந்தைகள் அத்தனை பேர் இறந்துட்டது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம். அதே போல் இன்னைக்கு சிகரெட் ஆகட்டும், மதுபானங்கள் ஆகட்டும், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிளாஸ்டிக் கலந்து இருக்கிறது. இன்னைக்கு ரத்தத்தில் பிளாஸ்டிக் ஓடிட்டு இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர வளர நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாமே நம்ம கையில் மொபைலில் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த ரேடியேஷன், அந்த வைஃபைலேருந்து ப்ளூடூத்லேருந்து நம்ம என்னென்னலாம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பயன்படுத்துகிறோமோ அதில் எல்லாம் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள், அதாவது ஒரு பல இன்ச் செவரையே தாண்டி உள்ள வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உங்க மெலிதான இந்த தோலை தாண்டி கூட அது உள்ள போச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு உள்ள வந்து அந்த கதிர்வீச்சுகளோட அலை உங்களுடைய ரொம்ப 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 மெலிதான ஜவ்வுகளையும் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கு.
இன்னைக்கு வந்து அஹ், ம், அந்த காலத்துல சொல்லுவாங்க, வெத்தலை மேல சுண்ணாம்பு தடவிட்டு இருந்த அந்த பழக்கம் இன்னைக்கு மொபைலை வச்சு அப்படியே தடவிட்டு உட்காந்துருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனையுமே ரேடியேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. அதுவும் காதுல இன்னைக்கு மாட்டிட்டு சுத்துறத பார்த்தா இனி அடுத்த தலைமுறை வர்றதெல்லாம் செவிடா போயிடுமோன்ட்டு பயமா இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய கிச்சன் ஆயில் நம்ம வெளியில வந்து சாப்பிட்றது இல்லைங்க, வெளியில இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் நாங்க யூஸ் பண்றது இல்லைன்ட்டு நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சிட்டு சொன்னீங்கன்னா, நீங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஃபேக்டரி ஆயில்களுமே உங்களுடைய லிவரை கெடுக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு அத்தனை ஆய்வுகள் தெரியப்படுத்துது. சாதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு காலத்துலலாம் நம்ம நுரையீரல் டாக்டர்கள் சொல்லுவாங்க, நுரையீரலை பார்த்தா பிங்க் கலர்ல ரெட்டிஷா எல்லாம் இருந்ததுன்ட்டு. ஆனா இன்னைக்கு சிகரெட் பழக்கம் இருக்கோ இல்லையோ, நம்ம தார் எல்லாம் உள்ள போய் எல்லாத்துடைய நுரையீரல்களும் மூச்சு வாங்குறதுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சர்க்கரை. சர்க்கரை மாதிரி ஒரு விஷம் எதுவுமே இல்லைன்ட்டு இன்னைக்கு கடந்த 30 வருஷமா 40 வருஷமா இந்த ஃபேக்டரி சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இனிப்புத்தன்மை நம்ம வாழ்க்கையில விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இனிப்பா இருக்கும். அந்த இனிப்பு மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நீங்க சும்மா கூகுள்லயோ இதுல போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் சுகர். நீங்க மற்ற எல்லாம் நல்ல ஆரோக்கியமான விஷயமோ இல்ல விஷயங்கள்ல நல்ல மூலிகைகளோ இதை பத்தி எல்லாம் பேசும்போது மனிதனுக்கு உடனே வரக்கூடிய சந்தேகம், இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குங்களா? நல்ல விஷயம் சொல்லும்போது சைடு எஃபெக்ட் சொல்றீங்களே, முதல்ல போய் நீங்க பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையும் மற்ற நீங்க பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளும் நீங்க பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கீரைகள்ல இருக்கக்கூடிய பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு எல்லாத்துலயும் சைடுங்கிற பேரே சேர்த்திட்டான். சைடுன்னா சூயிசைடு மாதிரி தான். சூயிசைட்லேயும் வர அதே சைடு தான் இதுலேயும் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டேஞ்சரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம எதுவுமே பண்றதில்ல. அமிர்தமும் அதிகமான விஷம்னு சொல்ற இடத்துல நம்ம விஷத்தையே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதெல்லாம் அதிகமாக சாப்பிடணுமோ அதெல்லாம் குறைச்சிட்டோம். இன்னைக்கு சமீபத்தில் போன மாதம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு பிரமிடுன்னு சொல்றதையே புதுசாக மாத்திட்டாங்க. இவ்வளோ நாளாக சொன்னதெல்லாம் தப்பு. அதிகமாக வந்து மாவுச்சத்தை சாப்பிட வச்சுட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ நோய்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே புதிதாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் டோட்டலாக அந்த ஃபுட்டு செயினும் அந்த ஃபுட்டு பிரமிடியே மாற்றிட்டாங்க. அதிகமாக கொழுப்பு சாப்பிடுங்க, அதிகமாக வந்து ஃபைபர் எடுத்துக்கோங்க, அதிகமாக புரோட்டீன் எடுத்துக்கோங்கன்ட்டு எல்லாம் மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உலக மக்கள் தெளிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ சாதாரணமா அமிர்தமே விஷமாக அதிகமா போச்சுன்னா விஷங்கும்போது இவ்வளோ விஷங்கள் நமக்குள்ள போயிட்டே இருக்குன்னா இவ்வளோ விஷங்களும் நம்ம உடம்புக்குள்ளார என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும்னு எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? சாதாரணமா ஒரு பொண்ணு பட்டாலோ ஏதோ ஒரு ஓப்பன் woundல நம்ம வேற எதுவுமே படாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறோம். கை அங்க வைக்காத இங்க வைக்காத அழுக்கு பட்டுரும்ட்டு உள்ள இவ்வளோ அழுக்கு சேர்ந்துச்சு, இதெல்லாம் எப்படி வெளியில வரும்? சாதாரணமா ஒரு சளி பிடிச்சாலே அந்த சளி வந்து நம்மளுடைய நுரையீரல்ல சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து அதை வெளியில கொண்டு வந்து தள்ளுறதுக்கான ஒரு வழி. ஆனா அது வந்தாலே உடனே நம்ம வந்து ஒரே நாள்ல சரியாகணும்ட்டு உடனே மருந்துகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த சளி வரக்கூடியதையும் நிறுத்திடும். இருமல் வந்தா உடனே நிறுத்தணும், தும்மல் வந்தா உடனே நிறுத்தணும். எல்லாமே உங்க அழுக்குகளை வெளியில தள்ளுறதுக்கு உடம்பு பண்ணக்கூடிய முயற்சிகள். நல்ல ஒரு வயிற்றுப்போக்கு நடந்ததுன்னா உடனே அதை நிறுத்தணும். வாந்தி எடுத்தா நிறுத்தணும். இப்படி எல்லா அழுக்குகளும் வெளியில ஏறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடைச்சு 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 இன்னைக்கு மனுஷன் என்ன ஆயிட்டா, எல்லா அழுக்குகளும் உள்ள சேர்ந்தது தான் இன்னைக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணமா இருக்கு. சாதாரணமா ஒரு இடத்துல அசிங்கமாகவோ அழுக்காகவும் எல்லாம் சேர்ந்தாலே உடனே நோய் கிருமிகள்லாம் தாக்கிரும். உடனே சுத்தப்படுத்தணும்னு தோணக்கூடிய மனிதனுக்கு தனக்குள்ளார இத்தனை அழுக்க சேர்த்திட்டு இருக்காமே, இதெல்லாம் ஒரு நாள் வச்சு செய்யுமே அப்படிங்கிறது தெரியதில்லை. இந்த அழுக்குகள், இந்த டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய விஷம் இதெல்லாம் வெளியேறாம உள்ளேயே நமக்குள்ளார இந்த கடந்த 30 40 வருஷமா தங்கிட்டே இருக்கு. சாதாரணமா அந்த காலத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை குளிச்சுட்டு வந்தா கூட மூக்குல எல்லாம் டவல் விட்டு அந்த துண்டை விட்டு தும்ம வைப்பாங்க. காதுக்குள்ள எல்லாம் போட்டு அப்பவே குளிச்சுட்டு வரும்போதே சுத்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் யாராவது சாதாரண விஷயம் இன்னைக்கு யாராவது பண்றாங்களா யோசிச்சு பாருங்க.
ஸோ இன்னைக்கு என்ன ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஹெல்த் என்னென்னலாம் கண்டிஷன் உங்களுக்குள்ளார இந்த அளவுக்கு டாக்ஸின் சேர்ந்ததோ, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு இதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். இந்த அழுக்குகளுக்கு தான் சைடு எஃபெக்ட் வருமே தவிர, மூலிகைகளுக்கும் நல்ல உணவுக்கும் எதுங்க சைடு எஃபெக்ட்? இவ்வளோ சைடு எஃபெக்ட் உள்ள சேர்ந்தது தான் உங்களுடைய மூட்டு தேய்மானங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, ரத்தம் வந்து என்ன ரத்தத்துல நல்ல குவாலிட்டி இருக்கணுமோ அதெல்லாம் ரத்தம் போய் சுத்தமா இல்லாம டிச்சு மாதிரி ஓடிட்டு எல்லா ரத்தமும் அழுக்காக ஓடும்போது எல்லா கெமிக்கல்ஸும் எல்லா கொழுப்புகளும் சர்க்கரைகளும் அதில் ஓடும்போது அது ரத்தம் ரத்தமா இருக்குமா யோசிச்சு பாருங்களேன். அப்போ மூளையிலேருந்து கால் வரைக்கும் போகக்கூடிய ரத்தமே கெட்டு போயிருக்குன்னா உங்க உடம்பு எப்படி கெட்டு போகாம இருக்கும்? அப்போ இதுக்கு தான் எப்பவுமே நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதமும் சித்தமும் எப்பவுமே சொல்றது வாயிலேருந்து ஆசன வாயு வரைக்கும் சுத்தமா வைங்கிறதுக்கும் மூளை தூங்குறதே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பூரா உங்க மூளை வந்து சுத்தப்படுத்திக்கும் தன்னைத்தானே. நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே சுத்தப்படுத்துறதுக்காக தான். ஆனா பாடியில மூமெண்ட்டே இல்லைன்னு வைங்களேன், அந்த பாடியில எண்டோக்ரைன் சிஸ்டம் சுத்தமாகிறதுக்கும் நம்மளுடைய டாக்ஸின்ஸ் எல்லாம் சுத்தமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமா இப்போ சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தா நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்ட்டு இதெல்லாமே கழுத்தில் அடிக்கிறோம், கை அக்குள்ள எல்லாம் அடிக்கிறோம், அங்கே எல்லாமே அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தான். இது எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிட்டு வேர்வையெல்லாம் போனாதான் அது சுத்தமாக இருக்கும்னா அங்கேயே எல்லாம் ஆல்கஹாலை அடிச்சு அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஏன் இன்னைக்கு இவ்வளோ தைராய்டு பெண்கள்ல அதிகமாக இருக்கு? ஏன்னா அவ்வளோ மேக்கப்ல இருந்து அவ்வளோ விஷயங்களை அதில் அடிக்கும்போது நம்ம உணவுல ஏற்கனவே குறைபாடு, இதோட சேர்ந்து வெளியில இருந்து இவ்வளோ அழுக்கெல்லாம் கொடுக்கும்போது இது நம்ம உடம்புல பல விதமான நோய்க்கான காரணங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம தான் எதையுமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உருவாகும். மலச்சிக்கலே குடல்ல சுத்தம் இல்லைன்னாலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. அதே போல எப்போ பார்த்தாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ நம்ம வந்து நிறையா சாப்பிட்றேன் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் உடம்பு எப்பவுமே டயர்டாக இருக்கும். வயிறு உப்புசம் இருக்கும், தலைவலி இருக்கும். தலைவலியில் ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, மைக்ரேன் அது இதுன்ட்டு பயங்கர பந்தாவாக சொல்லிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் மனச்சோர்வுகளே வந்து நம்மளுடைய இயலாமை எதனாலன்னா நமக்குள்ளார அந்த அளவுக்கு உடம்புல தாங்கி கூடிய சக்தி இல்லாமல் போனது தான். மூலம் பிரச்சனைகளாகட்டும், உடல் வலிகள், இடுப்பு வலி, கழுத்து வலி, தலைவலி எல்லாம் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்கள்னால உருவாகக்கூடிய நோய்கள், சென்சிட்டிவ் ஸ்கின் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ் ஆயிட்டாங்களே, ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? எவ்வளோக்கு எவ்வளோ சன்ஸ்கிரீனு அது இதுன்னு சூரியன்லேருந்து நம்மளை தடுத்துக்கிறதுக்கான க்ரீம் இதெல்லாம் போடுறோமோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் உள்ள இன்னும் விஷத்தை சேர்த்திட்டு தான் இருக்குது. உடல் பருமன் இன்னைக்கு அதுவும் இந்தியர்கள்ல அதிகபட்ச உடல் பருமன் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50%க்கு மேலே இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் ஸ்டடியே அதான் சொல்லுது, உடல் பருமன் அதிகமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம், ஆஸ்துமா ட்ரபிள், ஏன்னா காத்தே மாசுபட்டு கிடக்குது. இன்னைக்கு டெல்லியே ஒரு மிகப்பெரிய உதாரணம் தானே பாருங்க. சாதாரணமாக இன்னைக்கு ஸ்கூலுக்கு வெளியில் அனுப்புறதுக்கு கூட பேரண்ட்ஸுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஆஸ்துமா ட்ரபிள் வந்துடுது, சைனஸ் ப்ராப்ளம், அது இது நுரையீரலே கெட்டு போகுதுங்கிற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கம் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் இரிட்டபிலிட்டி. நல்ல ஊட்டச்சத்தான உணவு சாப்பிடக்கூடிய நபருக்கு அந்த சிடுசிடுப்பு தன்மையே வராதுங்கிறாங்க. இன்னைக்கு அருமையான காலையில் சாயந்தரம் ஒரு பாம்பேல ஒரு புதிய நபர் நம்ம பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கவர் இதை பற்றி அருமையான ஒரு ரிசல்ட்டை சொன்னார். அதே போல் தூக்கமின்மை, இன்னைக்கு தூக்கமின்மை வந்து பல நோய்கள், எனக்கு சர்க்கரை வியாதி அந்த குடும்பத்திலே இல்லைன்னா கூட தூக்கமின்மை அதிகமாக இருந்ததுன்னா சர்க்கரை வியாதியிலேருந்து ரத்த அழுத்தத்திலேருந்து ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து கெட்டியாகக்கூடிய தன்மையிலேருந்து இருதய நோயிலேருந்து எல்லாமே வருங்கிறது. ஒரு நைட்டு நீங்கள் ஒழுங்காக தூங்கலை, ஒரு 7 மணி நேரம் தூக்கம் கிடைக்கலன்னா 3 நாளைக்கு அதோடைய பாதிப்பு இருக்கும் உடம்புலங்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே 30 நாளும் தூங்குறதே இல்லையே. நைட்டு பூரா மொபைல்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேருந்து இந்த நோய்கள் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுல இருந்து உருவாச்சுன்னு சொல்லுவோம்.
செல்லுங்கிறதே நம்ம மறந்துட்டோம். நம்ம உடம்பு ஏதோ வந்து தானா கிடைச்சிருச்சு, அப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த உடம்பு எதனால உருவாச்சு? இந்த உடம்பு எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த அதிசயமான உடம்புக்கு தேவையான விஷயங்கள் என்ன? எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. இவ்வளோ வித்தியாசமான செல்கள் இருக்கு. இத்தனை செல்லுக்குள்ளார இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு வீடு கட்டும்போது செங்கலுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃப்ரேமுக்குள்ளார நிற்கக்கூடிய செங்கலுக்கு பில்லர்ஸ்குள்ளார நிற்குது. ஆனால் அது அவ்வளோ குவாலிட்டி வேணும்னு செக் பண்ண ஆளு நம்ம இந்த உடம்பு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது இதுதான். இதனுடைய செல்கள் ஆரோக்கியமா இருக்கா இல்லன்ட்டு நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா அதுக்கான நேரமும் இல்லை. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 30 டு 40 லட்சம் கோடி செல்களால் உருவானது. தலை முடியிலேருந்து கால் வரைக்கும் நம்ம யோசிக்கிறது, நடக்கிறது, சும்மா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே அந்த செல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் காரணம். ஒவ்வொரு செல்லும் ஃபுல் எனர்ஜியோட வேலை பண்ணாதான், நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்தாதான் நம்ம வாழ்க்கையே. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அதிகமாக சாப்பிட்டோம்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த செல்களுக்குள்ளார எனர்ஜி எங்கேருந்து வருது? எதனால நம்மளுக்கு இந்த எனர்ஜி டவுன் ஆகுது, நோய் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே இதோட சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் அடிப்படை. ஸ்கூல் காலத்திலேயே படிச்சிட்டோம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லயே மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி, பவர் ஹவுஸ் ஆஃப் எவ்ரி செல் அப்படின்ட்டு எல்லாம் படித்தோம். ஆனா வயதாக ஆக அந்த ப்ரொடக்ஷன் எங்க நடக்குதோ அதையே கெடுக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் வண்டியில டீசல் மறந்து கூட போட மாட்டோம். டீசல் வண்டியில பெட்ரோல் போட மாட்டோம். ஆனா நம்ம உடம்புல எதை போட்டாலும், ஏன்னா அது போட்டா வேலை பண்ணாது, போறதோட நின்றுன்னு தெரியும். ஆனா நம்ம உடம்பு எதை போட்டாலும் தாங்குங்கிற மாதிரி போட்டு போயிட்டே இருந்தா அந்த எனர்ஜி எப்படி ப்ரொடக்ஷன் ஆகும்? அப்போ அதுதான் நம்மளுடைய பவர் ஹவுஸையே கெடுத்துருது. அப்படிங்கும்போது இது எங்க ஒரு நோயாக மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன் நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம பாடிக்குள்ளார நடந்துட்டு இருக்கணும். நீங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட அதான் சொல்லுவாங்க 70 வாட் பல்பு எரிய வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நமக்குள்ளார எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அதில் 20% மேலே நம்ம மூளைக்கு தான் தேவைப்படுது. மூளை இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இந்த உடம்பு இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வீட்டிலே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும், எங்கே இருந்தாலும், இந்த மைட்டோகாண்ட்ரியால நம்மளுடைய உணவு இதெல்லாமே போய் எனர்ஜியாக மாறாத வரைக்கும் உங்களால் வாழவே முடியாது. வாழ்க்கையே கிடையாது. இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா விஷயங்களும் உங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க யோசிக்கிறதுக்கும் உடனே மூவ் பண்றதுக்கும் என்னென்னலாம் நீங்க உங்க உடம்ப வச்சு செய்யறீங்களோ எல்லாத்துக்குமே தேவையான பவர் எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா நீங்க சுவாசிக்கக்கூடிய காத்து, நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாத வரைக்கும் உங்களால வாழவே முடியாது. லைஃபே கிடையாது. ஸோ இது பல லட்சம் ஆண்டுகள் முன்னால நம்மளுடைய இது ஒரு தனி பாக்டீரியாவாக இருந்தது. இதோட பெரிய உருவமான நம்ம செல்களுக்குள்ளார இது வந்து சேர்ந்ததாக இதை பற்றின ரிசர்ச் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 120 வருடமாக தான் சயின்ஸுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு பற்றி அந்த லென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றின அறிவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு பாடி ஃபுல் நம்ம பேட்டரி எப்படி மொபைலில் இருக்க பேட்டரி ஃபுல் எனர்ஜியோடு இருந்தால் நம்ம மொபைல் எந்த எந்த அளவுக்கு வேலை பண்ணுது எல்லாமே பேட்டரியை பொறுத்து தான் இருக்குது. அது காராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும் எல்லாமே அந்த எனர்ஜி டவுன் ஆச்சுன்னா எப்படி அது வந்து வேலை பண்ணாதோ அதே போல தான் நம்மளுடைய உடம்புல இருக்க இந்த எனர்ஜி டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான நோய்கள் பொட்டென்ஷியலி ட்ரிகரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்க்ஷன், மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா வேலை பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு காரணம் பல நோய்களுக்கு அடிப்படையான விஷயம். இது கெட்டு போறதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த அதே தான் செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஆட்டம் இல்லாத ஓட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்புங்கிறது கம்மியாயிடுச்சு. ஜீன்ஸ்ல வரக்கூடியது அம்மா கிட்ட இருந்து தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா குழந்தைங்களுக்கு வருது. அங்க அந்த ஜீன்ஸ்ல இந்த ப்ராப்ளம்னால அது வரலாம்.
இன்ஃப்ளமேஷன், ஹைப்பர் கிளைசீமியா, சர்க்கரை அதிகமாக இருக்கிறனால இது போனாதான் வயதாகக்கூடிய தன்மை அதிகமாகுதுங்க. இது போல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை, நம்ம உடம்பை கெடுக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம செல்களை டேமேஜ் பண்ணும்போது தான் அது ஃப்ரீ ரேடிக்கல் ஆர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிரெயின்ல ஆரம்பிச்சு, ஹார்ட்ல ஆரம்பிச்சு, கிட்னி, ஸ்கின்னு, மல்டி ஆர்கன், ஜாயின்ஸ், நீங்க என்னென்னலாம் உறுப்பு உடல்ல சொல்லிக்க முடியுமோ அது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பின்னால அதோடைய வீக்னஸ் தான் காரணம். அப்போ இது இருந்தா, இந்த இந்த விஷயம் நடக்கும்போது தான் ஒரு மனிதன் வியாதியஸ்தவனே ஆகிறான் அப்படிங்கிறது தான் இன்றைய கண்டுபிடிப்பு. ஸோ நம்மளுடைய மொத்த ஆரோக்கியத்துக்கும் பின்னால இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஹெல்த்தும், இதோட ஏடிபி ஜெனரேஷன், இதோட எனர்ஜி ப்ரொடக்ஷனும் தான் காரணம். அது தசை நார்களாக இருந்தாலும் சரி, இருதயமாக இருந்தாலும் சரி, கண்ணு, லிவர் ஆனாலும், கிட்னி, பேங்க்ரியாஸ், கணையமானாலும் சரி, காது, ஒழுங்கா காது கேட்கறதுக்கு கூட, ஒழுங்கா கண்ணு தெரியறதுக்கு கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி தானுங்க காரணம். நல்ல குடல் குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுல இருந்து, நம்மளுடைய நியூக்ளியர் டிஎன்ஏ, ஆர்என்ஏல இருந்து, பிரெயின்ல இருந்து எல்லாமே இவருடைய ஆரோக்கியம் தான். இன்னைக்கு வயதாகக்கூடிய தன்மையாகட்டும், கேன்சர் மாதிரி உயிர் கொல்லி நோய்கள் வர்றதுக்கான தன்மையாகட்டும், இது ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், ஈவன் மலட்டுத்தன்மைகளுக்கு பின்னால கூட இதுதான் காரணம் அப்படின்ற இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இன்னும் இதோட வளர்ச்சி கடந்த ஒரு 10 வருஷமா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுல இனி அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவும் இதோட எனர்ஜெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு துறை தான் மிகப்பெரிய லெவல்ல வளரப்போகுது. இன்னைக்கு உலகம் பூரா பல கோடிகளை செலவு பண்ணி இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தை பத்தி இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் லெவல் கம்மியா இருக்குன்னா எப்படி ரத்த பரிமாற்றம் எல்லாம் நம்ம இன்னைக்கு பண்றோமோ அது போல மைட்டோகாண்ட்ரியா பரிமாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சும்மா யூடியூப்ல இதுலலாம் போய் டைம் இருக்குன்னா பார்க்கும்போது டாக்டர் மார்டின் பிகார்ட் ஒரு பிஹெச்டி, ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டி, இவருடைய ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்கலாம். அதில் பாருங்களேன் எந்த அளவுக்கு மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தை பற்றி பேசுகிறாருன்ட்டு. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதில் டாக்டர் தாமஸ் சைஃப்ரைட்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி, ஒரு 50 வருட அனுபவம் மிக்க ஒரு டாக்டர், அவருடைய புக்கு கேன்சர் ஆஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கில் எப்படி கேன்சர் உருவாகுது, எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எப்படி அதை தடுக்கணுங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஸ்பெசிஃபிக்கலி மைட்டோகாண்ட்ரியல் மெட்டபாலிக் டிசீஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் 4 பேரில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்தியா கேன்சர்லேயும் நம்பர் 1 ஆயிடுச்சு, டயபெட்டிஸ்லேயும் நம்பர் 1, ஹார்ட் அட்டாக்லேயும் நம்பர் 1. ஸோ எல்லாமே இன்னைக்கு கடந்த 30-40 வருடங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, நம்ம மற்ற எல்லா நாடுகள் மாதிரி இங்கே ஒரு சுத்தம் இருக்கான்னு கூட யோசிச்சு பாருங்களேன். மற்ற சின்ன சின்ன நாடுகள், வளர்ந்த நாடுகள், நமக்கு பின்னால வந்த நாடுகள் எந்த அளவுக்கு சுத்த பத்தத்துல பார்த்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மாசை கட்டுப்படுத்தி இருக்காங்க, இதுலயும் நம்மளையும் யோசிச்சு பாருங்களேன். வெளியில போனாலே நம்ம வெறும் புகை தான், வெளியில போனாலே மண்ணு, தூசு இதெல்லாம் தான் சுவாசிக்கிறோம். சாப்பிட்ற உணவு எல்லாம் கலரான உணவுகள், கெமிக்கலான உணவுகள், ஊரு பூரா குப்பையாகட்டும், அழுக்கு தண்ணிகளாகட்டும், இதெல்லாம் இவ்வளோ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் ஃபீச்சர்ல டெல்லியில பார்த்தா கிட்டத்தட்ட 8 மாசமா மழையே இல்லாத ஏரியால அப்படி ஒரு டிச்சு தண்ணி நிக்குது, யாருமே கவனிக்கல. இப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸான நம்ம வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம இந்தியாலையும் இத்தனை நபர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இவ்வளோ பேர் நோய்வாய்ப்பட காரணமா இருக்கு. அப்போ நம்ம இந்த விஷயத்தை தான் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும். செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய பல ஆர்கனல்ஸ்ல நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான எனர்ஜியை தயார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாவும் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ அந்த ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாவுக்கு என்ன தேவைன்னா ஊட்டச்சத்து தான் தேவை. ஒரு ஊர்ல எலக்ட்ரிசிட்டி போர்டு நல்லா வேலை பண்ணணும், மின்சார வாரியம். அந்த மின்சார வாரியம் 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் கரண்டே இல்லை, 15 மணி நேரம் கரண்டே இல்லை, உருவாக்கவே முடியலன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அதே போலதான் உங்க உடம்பும் இந்த எனர்ஜி லெவல் 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் மெயின்டைன் பண்ற அளவுக்கு எனர்ஜி கிடைக்கலன்னா எப்படி வேலை பண்ணும்?
அப்போ அங்க நல்ல ப்ரொடக்ஷன் ஆகலை, எலக்ட்ரிசிட்டி ஆகலைன்னா என்ன காரணமா இருக்கும்? அங்க கிடைச்ச அந்த அதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? தேவையான அளவுக்கு கொடுக்கலனாலும் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதோ அதே போலதான் உங்க உடம்புலயும் தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்தும் தேவையான அளவுக்கு நல்ல ஆரோக்கிய உணவும் கிடைக்கலன்னா உங்க உடம்புலயும் எந்த வியாதியும் உருவாகிறத தடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க. நிச்சயமாக நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஆனா இந்த வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா டேஞ்சர்ல தான் இருக்கீங்க. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய முக்கியமான பொருள் இந்த கரியிஞ்சிங்கிறத நம்ம இங்க அறிமுகப்படுத்தும். இனிமேல் தான் இந்த கரிஞ்சி எப்படி நம்மளுடைய இந்த வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய நோய்களை தடுக்கிறதுல இது எங்க வேலை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல நோய்க்கான காரணம். இது தெரியாம தான் நம்ம பல லட்சங்கள் கோடிகள்லானும் செலவு பண்ணாலும் அதுல இருந்து விடுபட வாய்ப்பே இல்லைன்னாலும் பல விதமான முயற்சிகளை நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கரிஞ்சியானது நம்ம ஊருக்கு புதுசு. நம்ம ஊர்ல ஆயுர்வேதங்கள்லையும் சித்தாலையும் பல ஆயிரம் வருஷம் முன்னால இதை பத்தி எழுதியிருக்காங்க. ஆனா இங்க அதோடைய விளைச்சலே கிடையாது. இஞ்சி பொதுவாகவே நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்கிறது தெரியும். பல சித்தால சுக்குல இருந்து ஆரம்பிச்சு ஆயுர்வேதத்துல எல்லாத்துலயுமே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா இந்த கரிஞ்சியானது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா தாய்லாந்து மலை பிரதேசங்கள்ல தான் விளையுது. இந்த கரிஞ்சின்னு சொல்லக்கூடியது பல விதமான லோக்கல் பெயர்கள் இருந்தாலும் இதோடைய உலக அளவில் சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெம்பேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லுவோம். இதை இதுவும் ஜிஞ்சர் ஃபேமிலியில தான் வருது, இஞ்சி குடும்பத்தோட தான். ஆனா இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கு. கத்திரிப்பூ கலர்ல இருக்கிறது காயும் போது தான் கருப்பா மாறுறதுனால இதுக்கு கரு இஞ்சின்னு பெயர். இதோடைய பயன்பாடு எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட கிழக்கிந்திய நாடுகளில் வியட்நாம் பார்டர், கம்போடியா பார்டர்ல இருந்து தாய்லாந்து மலை பிரதேசங்கள்ல எல்லாமே இதை பல ஆயிரம் வருடங்களாக அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துறையில பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அப்படியே பவுடராக்கி சாப்பிட்றதாகட்டும், காஃபி, டீ, லிக்கரா, இன்னும் பல விதத்துல இதை எடுத்துக்கிட்டு இருந்தனால இதோட ஆரோக்கியம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்செல் இருக்கக்கூடிய முக்கிய அதோடைய உள்கூறு, அதாவது அதோடைய மாலிகுல்னு சொல்லுவோம், ஆக்டிவ் மாலிகுல்னு சொல்லக்கூடியது பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன். பாலின்னு சொன்னாவே பல விதம்னு அர்த்தம் இல்லையா? பாலி கிளினிக்கு பாலி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மீத்தாக்சி ஃப்ளேவோன்ஸ்லேயே இது பாலி மீத்தாக்சி ஃப்ளேவோன் கொண்டது. ட்ரைமீத்தாக்சி, டைமீத்தாக்சி, பென்டாமீத்தாக்சி இப்படி நிறைய இருக்கு. அதில் இந்த பாலிமெத்தாக்சி ஃப்ளேவோனில் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை, ஃபார்மலாஜிக்கல் பெனிஃபிட்ஸை சொல்லும்போது ஆன்டி கேன்சர், ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் நுண்கிருமி தாக்குதல்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய வீக்கங்களை குறைக்கிறதுலேருந்து, அலர்ஜி குறைக்கிறதுலேருந்து, கேன்சர் நோயை தடுக்கிறதுலேருந்து, நல்ல அலர்ச்சிகள் வராமல் தடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் இது பயன்பாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல இளைஞர்களிடையுமே கெட்டு போய் கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் சிர்காடியன் ரிதம்னு சொல்றது. ஏன்னா அது சிர்காடியன் ரிதம்னா சூரிய உதயத்தோடும் அஸ்தமானமோடமும் சேர்ந்து நம்மளுடைய பாடி எப்படி ஒரு காலத்துல வேலை பண்ணிட்டு இருந்தோமா இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கு கெட்டு போச்சா இல்லைங்களா? தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, வெயிலில் வெளியில் இருக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் இருக்காங்க, ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, நைட்டு பார்த்த வேலைக்கு காலையில் ரெஸ்ட்டு. இப்படி இந்த சிர்காடியம் ரிதமே கெட்டு போனனால உடலுக்கும் இயற்கைக்கும் சேர்ந்த அந்த ஒரு கனெக்ஷனே விட்டு போய் பல விதமான நோய்களை இது உருவாக்குதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அதை இந்த கரு இஞ்சி சமன்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்படக்கூடிய நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாறுதல்களை இது கரெக்ட் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சீராக்குதுன்ட்டு, இது போல பல விதமான நன்மைகள். அதுலேயும் இந்த கரிஞ்சில கெம்பேரியா பர்விஃப்ளோரால இருக்கக்கூடியதுல இந்த பாலிமித்தாக்சி ஃப்ளேவோன்ல 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் நமக்கு இன்னைக்கு இந்த கரிஞ்சி நம்ம பயன்படுத்தக்கூடிய VR4 கரிஞ்சிக்கு முக்கிய காரணம். ஸோ இதுதான் அதோடைய உள்கூறு.
ஸோ இந்த பாலிமித்தாக்சி ஃப்ளேவோனில் இந்த 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கிறத வந்து பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலிமித்தாக்சி ஃப்ளேவோன்ஸ் பற்றி ஒரு ஆராய்ச்சியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம முதல்ல பார்த்தீங்க செல்லுக்குள்ளார அந்த மைட்டோகாண்ட்ரியால ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன். இது இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரா எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீசஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பை ஆக்டிவேட்டிங் ஏஎம்பி ஆக்டிவேட்டட் புரோட்டீன் கினேஸ் அப்படின்ட்டு ஏஎம்பிக்குன்னு சொல்கிறத வந்து மருத்துவ ஆய்வுகளில் நிரூபிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனர்ஜி லெவல்ஸை வந்து நம்ம உணவாக இதை எடுத்துக்கொள்ளும் போது இது நம்ம செல்களுக்குள்ளார ஏற்பட வேண்டிய இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் சக்தி உருவாக்கத்தையே இது அதிகப்படுத்தி தருது. நம்ம சக்தி ரூபத்தை தான் வந்து இந்தியர்கள், அதுவும் பர்டிகுலர் நம்ம சவுத்ல எல்லாம் சக்தி ரூபத்தை வணங்குறவங்க. அந்த சக்தி ரூபம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து நம்ம கிடைக்கிறதுக்கே இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும்போது உங்க உடலுக்குள்ளார உங்க செல்லுக்குள்ளார அந்த சக்தி ரூபம் உருவாச்சுன்னா எப்படி இருக்கும், உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இதுதான் முக்கியம். ஸோ இது எப்படி உருவாகுதுங்கிறத வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி உள்ள போய் கரிஞ்சியானது நம்ம செல்களுக்குள்ளார போய் அந்த செல்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஹவுஸை மைட்டோகாண்ட்ரியாவோட மல்டிப்ளிகேஷன் அதோட நம்பரையே அதிகப்படுத்தி கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன செல்ல இருந்து 500லேருந்து 5000க்கு பக்கத்துல இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடம்புல இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், 24 மணி நேரம் நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட மூளை வேலை பண்ணுது, நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட நம்ம இருதயம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. எத்தனை லட்சம் லேப்டாப் படிச்சுட்டு இருக்கு, எவ்வளோ பவர் அதுக்கு தேவை. எப்பாவது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அது ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும்? பயமா இருக்குல்ல, காலையில் எந்திரிக்க முடியுமாட்டே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது இதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய உடல் உழைப்பும் எக்ஸசைஸும் நம்ம பாடி மூவ்மெண்ட் இருந்தாலே இந்த மைட்டோகாண்ட்ரியா வளர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியே இல்லை. நம்ம ஏதோ வெளியில ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் கிடையாது. காதில் மாட்டிக்கிட்டு அதுலேயும் ரேடியேஷனை கேட்டுட்டு நடக்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க, சாப்பிட்றதெல்லாம் சரியில்லை. காலையில் வாக்குக்கு போகிறாங்க, போயிட்டு வந்து 2-3 வாட்டில் காலை உணவு அவங்களோடது அதிகமாகிடுது. கேலரி இன்டேக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் லைஃப் ஸ்டைல் சரியில்லை, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற பேலன்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த கெம்பேரியா பர்விஃப்ளோரா இவ்வளோ வேலை பண்ணுதுங்க அப்படிங்கிறதுக்கு என்னங்க ஆராய்ச்சிகள், என்ன நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்னு பார்த்தா இது வந்து NIH.gov அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் பப்மெட்னு சொல்கிறதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2019 இவங்க பண்ண ஒரு ஆராய்ச்சி கரியஞ்சி மேலே பண்ணதில் அது ஆன்டி மைக்ரோபியலுங்கிறான், அதாவது நுண்கிருமி தாக்குதல்லேருந்து தடுக்குது, செல்கள் அலர்ச்சியை வந்து இது கட்டுப்படுத்துது, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்களை குறைக்குது, கேன்சர் வர்றதை தடுக்குது, அலர்ஜி சிண்ட்ரம்ஸ் எல்லாம் வர்றதை தடுக்குது, உடல் பருமன் அதிகமாக வளர்றதை தடுக்குது, அடாப்டோஜெனிக் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஹார்மோன்ஸை இது நேச்சுரலாக குறைக்குது. ஒரு யோகாவோ ஒரு மெடிடேஷனோ பண்ணும்போதோ இல்லை நிறைய நம்ம வந்து நம்ம ஊரில் அஸ்வகந்தாலேருந்து ஆரம்பித்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பல மணி நேரம் ஒரு அமைதியாக உட்கார முடியலையேன்னு நினச்சவங்களுக்கு இது நல்ல அந்த அமைதி தன்மையை கொடுக்குதுங்கிறதுக்கு அடாப்டோஜெனிக்கோடைய ஆக்டிவிட்டியில் இருக்குங்கிறான். நியூரலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மையில் வேலை பண்ணுறதுலேருந்து இருதய நோய் சம்பந்தப்பட்டதுலேருந்து கை கால் புண்கள் ஆறாமல் இருக்கக்கூடிய புண்களை ஆற வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை நன்மைகளை வந்து கிளினிக்கல் ரிசர்ச் எலியிலேருந்து மனுஷன் வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் செஞ்ச ரிசர்ச் சொல்லுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துல இதை பற்றின ரிசர்ச் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு வந்து படித்து முடிக்க நேரம் இருக்காது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் டேக்ஸ் கேர் ஆஃப் யூர் ஹார்ட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஸோ இருதய நோய் தான் இன்னைக்கு வந்து யாரையும் சொல்லி வைக்காம எந்த விதமான சிக்னல் கொடுத்தாலும் தெரியாம சடன் அட்டாக்காக வரணும். இன்னைக்கு 13 வயசு பையன்லேருந்து 40 வயசு டாக்டர் வரைக்கும் கூட காப்பாற்றிக்க முடியாத சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட டேஞ்சரஸ் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அந்த இடத்துல இந்த கரிஞ்சியானது நம்மளுடைய கெட்ட கொழுப்புகள் எதெல்லாம் ரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்படக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கோ அது எல்லாத்தையும் குறைச்சு, கெட்ட கொழுப்புகள் சொல்லக்கூடியதெல்லாம் குறைச்சு நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குதுங்கிறத பத்தின ரிசர்ச் சொல்லுது. அதே போல நல்ல இப்போ ரத்த நாளங்கள்லாம் அடைப்புகள்லாம் போகி ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருந்ததுன்னா உங்க உடம்பும் வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் இல்லையா? அப்போ சுறுசுறுப்பா இருக்கும்போது நிறைய நம்ம வந்து உடல் பயிற்சிகள் செய்யறதுக்கு நமக்கு நல்ல தோதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய மசில் என்டியூரன்ஸு, சகிப்புத்தன்மை, நம்மளுடைய தசை நார்கள் வளரக்கூடிய தன்மை, ரொம்ப நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடியது, ஒரு மாடிப்படியில் லிஃப்ட்ல போயிட்டு இருந்தவங்க படியில் ஏறி போகலாமேன்னு தோணும். நல்ல பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையோ பெண்களுக்கு மலட்டுத்தன்மையோ தான் ஏற்படுமா? அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாத்துக்குமே அந்த ஹார்மோன் சுரப்பிகள் ஒழுங்காக வேலை பண்ணாதான் ஆண்மை தன்மைகள், டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்லேருந்து எல்லாமே ஒழுங்காக இருந்தாதான் அது அது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது அது கூட பாருங்களேன், இந்த செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா தாங்க காரணம். நல்ல ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாஸ் இருந்தாதான் இந்த ஹார்மோன்கள் எல்லாம் ஒழுங்கா சுரக்கும். இது குறையும் போதுதான் ஆண்கள்ல பெண்கள் தன்மை வர்றதும், பெண்கள்ல ஆண்மை தன்மை வர்றதும் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு தான் காரணம். எல்லா துரித உணவுகள் சாப்பிட்றோம் பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பர்கரும் பீஸாவும் அதுவும் இது எல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்னென்ன எல்லாம் தப்புகள் செஞ்சு அவங்க அதை பற்றி அதோட பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு பட்டுதோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதே உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அமெரிக்காக்காரன் உடம்பு பெருசு, அவனுடைய ரத்த நாளங்கள் பெருசு, அவனுக்கே அது தாங்கலை. நம்ம அவனை விட சிறுசு, நல்ல அந்த அளவுக்கு ஆவரேஜ் பாடி வெயிட் கிடையாது, அந்த மாதிரி ரத்த நாளங்கள் பெரிதாக இல்லைங்கும் போது யோசிச்சு பாருங்க, அவன் உணவை போட்டு உள்ள அடைச்சிங்கன்னா நம்ம ரத்த நாளம் எல்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து எல்லாமே கெமிக்கல்ஸ், எல்லாமே வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் பாதிக்குது. இன்னைக்கு அதுக்காக மருந்து மாத்திரைகள்ல இருந்து எல்லாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு 10 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பல குழந்தைங்க பண்ண வேண்டிய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு குழந்தைக்காக இன்னைக்கு ஏங்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே கடந்த ஒரு 20-30 வருஷத்துல வாழ்க்கை முறையில மாறினது தான். ஸோ நம்ம கரேஞ்சியானது இந்த அஹ், ம- ம- ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையிலே ஆகட்டும் இல்லை அவங்கள ஏற்படக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நீக்கக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இதோட சேர்ந்து ரத்த நாளங்கள் எல்லாம் நல்லா விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் சீராகும் போது ரத்தம் உங்களுடைய தலை வரைக்கும் நல்ல பம்பிங் ஆகும் இல்லையா? புவியீர்ப்பு சக்திக்கு தள்ளிட்டு மேலே போகணும் ரத்தம். அது வந்து மூளை தடுப்புகளை எல்லாம் தாண்டி உள்ள போறதுக்கு தான் பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவோம். அதை தாண்டி போய் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கான விஷயங்கள் ரொம்ப குறைவு. அதுல இந்த கரி இஞ்சி நம்பர் ஒன். ஸோ அப்போ நல்ல மூளைக்கான ரத்த ஓட்டம் சீராகும் போது மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டி எல்லாம் அதிகமாகும். அப்போ ஞாபக சக்தி பெருகும். ஞாபக சக்தி குறைபாடு பிரச்சனைகள் தீரும். மூளை சம்பந்தப்பட்ட நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சீராகும். ஏன்னா ரத்த ஓட்டம் போது நல்ல மூளைக்கு தேவையான ஆரோக்கியம் போய் சேருதுன்னாவே மூளை நல்லா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு ஏதாவது மூளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்ல விஷயம் ஏதாவது எப்பாவது நம்ம உணவுல சாப்பிட்றோமா? நிறைய பேர்கள் எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் பேர் சொன்னாலும் அதெல்லாம் யாரும் அப்படிங்களா அப்படின்னு யோசிக்கிற நிலைமை. இதெல்லாம் ஒழுங்கா இருக்கும்போது என்ன ஆகும்? வயதாகக்கூடிய தன்மையும் ஸ்லோ ஆகும். என்ன காரணம்னா வயதாகிறனால நமக்கு, அதாவது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்னால வந்து வயதாகிறது இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி குறைய குறைய தான் வயதாகுது. இன்னைக்கு பல ஆயிரம் பேர் வந்து இதுக்கு உதாரணங்களா இருப்பாங்க. 90 வயசுல கூட இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்றாங்க. ரொம்ப நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களே. தாத்தா பாட்டிகள்லாம் என்ன அளவுக்கு கம்பு சுத்துறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, ஓடுறாங்க, பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அது ஏஜ் ஆகலையா? இன்னைக்கு பல நடிகர்களை பாருங்களேன். அவங்க 60 வயசுல 70 வயசுல எப்படி இருப்பாங்க, அதே ஒரு வெளியில இருக்கக்கூடிய நபர் அதே 60 வயசுல எப்படி இருப்பாரு? ஸோ முக்கியமா உங்களுடைய ஆரோக்கியம், நல்ல ஊட்டச்சத்தான உணவு இருக்கும்போது உங்க மைட்டோகாண்ட்ரியாஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்ததுன்னா உங்களுக்கு வயதாகக்கூடிய தன்மையே குறைஞ்சிரும். எப்பவுமே இளமையா இருக்க முடியும். அது வெறும் உடல் சக்தியில மட்டும் இல்ல, தோல்ல இருந்து உங்களை பார்க்குறவங்களே உங்களோட ஏஜை வந்து கெஸ் பண்ண முடியாது. அது போல பிளாக் ஜிஞ்சர்ல இருந்து ஆரம்பிச்சு யாருங்க அது
விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ரத்த நாளங்கள்லாம் விரிவடையும். ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள்லாம் போகும். கெட்ட கொழுப்புகளாகட்டும், இன்ஃப்ளமேஷன், ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளுக்கான வாய்ப்பே இல்லாமல் ரத்த நாளங்கள் நல்ல ஜவ்வு மாதிரி இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இதெல்லாமே வயதாக ஆக நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே சுற்றிட்டு இருக்கு சர்க்கரைனால. அதெல்லாமே அடைப்புகள் ஏற்பட்டு பிபி வருது. இப்போ பிபி கண்ட்ரோல் ஆகுது. இதில் ஹை பிபியும் நார்மல் ஆகுது, லோ பிபி நார்மல் ஆகுது, ரத்த ஓட்டம் சீராகுது, நம்மளுடைய ரத்த நாளங்களுக்குள்ளார நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் அதிகப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரத்த நாளங்கள் விரிவடையும் அமுத்துங்கும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இது போல் வேலை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் லிவர் சுத்தமாக வச்சுக்குது. உடல் பருமன் குறைக்க இன்னைக்கு லிவர் சுத்தங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஃபேக்டரி ஆயில்களும் பெண்களில் கூட இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சிண்ட்ரோம்ஸ் அதிகப்படுத்துதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்கஹால்னால தான் இன்னைக்கு லிவர் கெட்டு போகிறதுங்கிற வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சீட் ஆயில்ஸே இது வேலை பண்ணுது. ஃபேக்ட்ரியிலேருந்து வர விஷயங்கள் எல்லாமே. அப்போ அதை தடுக்கணும்னா இதை கூட எடுத்துக்கும் போது அது லிவரை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டு அதில் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய காரணங்களையே இது கட்டுப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட், உடல் பருமனில் கொழுப்புகளை கரைக்கிறதும் சர்க்கரை தன்மையை கரைக்கக்கூடிய தன்மையும் மெட்டபாலிசம் சொல்லக்கூடியது அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வச்சிருக்க கொழுப்பெல்லாம் எனர்ஜியாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். நமக்கு இன்னும் பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரத்த சர்க்கரை அளவுகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்? ரத்த நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்க வேண்டியது கணையம் வீக்காக போனனால சுரக்கலை. அந்த கணையமும் அதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸும் தான் அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்போது கரிஞ்சியானது அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாஸையும் அதிகப்படியான வேலைக்கு திரும்ப அதை உயிர்ப்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான காரணம். இப்படி தான் அந்த ஒரு சுவிட்சு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ அதனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு தொடர்ந்து உருவாக ஆரம்பிக்கும் போது சர்க்கரை அளவுகள் இயற்கையாக குறையும். செயற்கையாக குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமோ செயற்கையாக கட்டுப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் என்னன்னா, இது நல்ல செரிமானத்தை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் ஆனது நம்ம உணவில் கொஞ்சோண்டு கால்சியம் வந்தாலும் இன்னைக்கு செரிமானம் சரியாக இல்லாதனால அது ரத்த நாளங்களில் போய் அடப்பு உண்டாக்கிட்டு. ஆனால் இது செரிமானத்தை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கால்சியம் எல்லாம் போனுக்கு போய் சேருது, எலும்புகளுக்கு போய் சேருது. வயதாகும் போது பல பெண்களில் இன்னைக்கு இஸ்ட்ரோஜன் எல்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக போன் பிஸ்கட் மாதிரி ஆகிடும். அதோடைய அடர்த்தி தன்மையெல்லாம் குறைஞ்சிடும். இது அடர்த்தி அதிகப்படுத்தி தரும். நுரையீரல்களை சுத்தமாக வச்சுக்கும். நுரையீரல் சுத்தமாக இருக்குது அப்படின்னாலே இன்னைக்கு வெளியில் போய் நம்ம எவ்வளோ தாக்குதல் நம்ம நுரையீரலுக்கு. யாரோ குடிக்கிற சிகரெட்டு புகையிலேருந்து ஆரம்பித்து யாரோ விட்டுட்டு போகிற பெட்ரோல் டீசல் புகையிலேருந்து ஊரில் இருக்க மாசு பில்டிங் புகை எல்லாமே. அப்போ இந்த அழுக்குகளையும் இது சுத்தப்படுத்தி தருது. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆங்ஸைட்டி, கார்டிசோல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட ஹார்மோனு. அதான் கெட்ட ஹார்மோன் சொல்கிறதுல அதுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இந்த கார்டிசோல் ஹார்மோன் எப்போ பார்த்தாலும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லேயே இருக்கிறனால சுரக்கும் போது நல்ல ஹார்மோன்களும் நம்ம உடம்புல செரிமானம் ஆகாமல் போயிடுது. ஸோ அதை கட்டுப்படுத்துறது இதுக்கு நேச்சுரலாக கார்டிசோல் ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்துது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இது அதிகமாக. அது என்ன காரணம்? முதல்ல அந்த டாக்டர் தாமஸ் சைஃப்ரைடுடைய புக்கு ஒரு உதாரணமாக சொன்னோம் பார்த்தீங்களா? அதுலேயே மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் தான் கேன்சருக்கு காரணம். இது மரபணு ரீதியாக அது மாதிரி இது மாதிரி அதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தே நல்லா இருக்குன்னா கேன்சர் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது கூட நமக்கு இது ஒரு மிகப்பெரிய தடுப்பாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய கவசமாக நமக்கு இருக்கும். இப்படி எல்லா நல்லவங்க அதாவது இது ஆரோக்கியமின்மை வந்தது, ஏதோ வியாதி வந்தது, அவங்க தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை. யாருக்கெல்லாம் நம்ம உடம்ப நல்லபடியாக ஒரு கவசத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாம் சாப்பிடணும். இது எல்லாமே சொன்ன விஷயங்கள் உலகம் பூரா இதை பற்றின ஆராய்ச்சியில் வெளியே வந்தது தான். அது ஹீலியான் பத்திரிகையில் வந்த இன்க்ரீசஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னதுலேருந்து
ஃப்ரான்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜின்னு சொல்லக்கூடிய புக்கில் வந்து மெடிக்கல் ஜேர்னலில் வந்து ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஹிண்டாவின்னு சொல்லக்கூடிய மாற்று மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ பத்திரிகையில் வந்த ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், பப்மெட் பத்திரிகையில் சிம்பியாசிஸ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஃபுட் சயின்ஸில் வந்த எப்படி கம்பேரியா பர்விஃப்ளோரா ஆனது நம்மளுடைய உடல் பருமன் குறைக்கிறதுக்கு தேவையான கொழுப்பை கரைக்கிறத வேலை பண்ணுதுன்ட்டு, நியோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், தொப்பை குறைக்குதுங்க. முக்கியமான காரணம் அந்த அந்த மஞ்சள் கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றதை தடுக்கிறதுக்கான வேலை பண்ணுதுன்ட்டு ஏகப்பட்ட ஆய்வுகள். ஈவன் போன வருஷம் நம்ம ஜூலை மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்க மிகப்பெரிய செய்தித்தாளில் பிளாக் ஜிஞ்சர் டு காம்பேட் கேன்சர் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சே கொடுத்துருக்காங்க. பேங்காக் போஸ்ட் தாய்லாண்டில் ஹர்ப் ஆஃப் த இயர் அந்த வருடத்து நம்பர் 1 மூலிகை அப்படின்னு கரிஞ்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கரிஞ்சி கேன்சரை எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறத பற்றின ரிசர்ச்சில் அந்த சண்டே ஸ்டாரோடைய பத்திரிகை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எப்படி நம்மளுடைய செல்களை இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது, எப்படி இதை வந்து பாதுகாக்குது, நம்மளுடைய செல்கள் கெட்டு போக காரணமாக இருக்க வீக்கத்தை குறைக்கிறதாகட்டும், கெட்ட செல்கள் வளர்றதை எப்படி இது நேச்சுரலாக தடுக்குது, கெட்ட செல்களை எப்படி அழிக்குது, நல்ல செல்களை வளர வைக்குது, இத்தனையும் வந்து சயின்டிஃபிக்காக அதில் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய செய்தித்தாளில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருமா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவ்வளவு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய இந்த கரிஞ்சி நம்ம எப்படி தயார் பண்ணுறோம்னா, நேரடியாக தாய்லாண்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து கம்பெனி நம்மளது அங்கே மிகப்பெரிய விவசாயி நிலத்துலேருந்து நம்ம வாங்கி அதையும் அப்படியே பவுடராக்கி விற்காம அதில் இருக்கக்கூடிய முக்கிய மூலக்கூறான அந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன்னு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், அதில் இருக்கக்கூடிய அந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடிய உள்கூரை பிரிச்சு எடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட பேட்டன்ட் காப்புரிமையே நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஸோ வேற யாரும் வந்து கரிஞ்சின்னு வித்தானா அது கரிஞ்சி கிடையாது, இந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் கிடையாது. ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும்னா VR4ல வோல்டன்ல மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். வெளியில விற்கிறான் சொன்னான்னா அது ஒரிஜினல் கிடையாதுங்கிறது இதுதான் ப்ரூஃப் அதுக்கு. ஸோ இந்த 5,7 டைமித்தாக்சிஃப்ளேவோன் டபுள் டைம் ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடியது யார்கிட்ட கிடைக்கும்? வோல்டன் VR4ல மட்டுமே ஒரிஜினல் கான்செப்டாக கிடைக்கும். ஸோ இதனால தான் இது ஒன் ஃபார் ஆல்ன்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தினால தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் இது வேலை பண்ணுதுங்கிறதுக்கான ஆதாரங்களோட சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி நம்பர் 1 இருக்குன்ட்டு சமீபத்து ஆய்வுகள் சொல்லுது. சர்க்கரை வியாதினால அதிகப்படியான இழப்புகள், உயிர் இழப்புகளும் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு தான். நம்ம வெளியில் எவ்வளோ நார்த் இந்தியாவில் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, நார்த் இந்தியாவில் சர்க்கரை சாப்பிட்றது இல்லையா, அங்கே இங்கேன்ட்டுலாம் சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி டேஞ்சராக இருக்குங்க. ஸோ நம்ம வேற யாருக்கெல்லாம் இந்த பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட முதல்ல நம்ம நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட ரிசர்ச்சுகள் சொல்லும்போது, இது போன வருடம் மிச்சிகன் யூனிவர்சிட்டியோட ஒரு ரிசர்ச்சும் அதே தான் சொல்லுது. சர்க்கரை வியாதி எப்படி கட்டுப்படுத்தணுன்ட்டு அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு ஒரே ஒரு சுவிட்சு, அந்த ஒரு சுவிட்சை தட்டினா எப்படி வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில், சர்க்கரை வியாதிக்கான காரணம் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் பாருங்க, எல்லா என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகட்டும், நம்ம வாழ்க்கை முறைகள் ஆகட்டும், நம்மளுடைய விஷங்கள் ஆகட்டும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் கடைசியில் வந்து நம்மளுடைய கணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்லில் இன்சுலின் சுரக்கிறதையே தடுத்துருது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் போது அந்த உடலில் சர்க்கரை நோய் உருவாகுது. அதாவது டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவான், T2 DM. அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணும்னா திரும்ப அதே சுச்சுவேஷனை மாற்றி அந்த கணையத்துடைய பீட்டா செல்களை நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணோம்னா அது திரும்ப இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா திரும்ப மனிதன் சர்க்கரை நோயிலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு மைட்டோகாண்ட்ரியல் மெட்டபாலிசம் அண்ட் டயபிட்டிஸ்ன்ட்டு சொல்லி ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சு சொல்கிறான். இதை தானுங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ப்ரூஃபு. இன்னைக்கு வந்து நம்ம கணையத்துடைய மைட்டோகாண்ட்ரியா செல்ஸும் ஒழுங்காக வேலை பண்ணுச்சுன்னா அது இன்சுலின் சுரப்பு அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம். இதை நம்மளுடைய ஒரு ரிசர்ச், நம்ம சொந்த VR4 ப்ராடக்டையே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வச்சு என்ன பண்ணுறாரு, சர்க்கரை வியாதி உள்ள நபர்களுக்கும் சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடல, சர்க்கரை வியாதி உள்ள நபர்களுக்கு
இந்த VR4 8லேருந்து 9 நாட்கள்லயே அவங்களுடைய சர்க்கரை அளவுகளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வருது. இது தொடர்ந்து எடுத்துக்கும் போது அவங்க கணையத்துல இருந்து அந்த இன்சுலின் சுரப்பு திரும்ப வேலை பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு ஆய்வு செஞ்சு, இது சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சர்க்கரை குறையறது இல்ல, அவங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க, இப்படி 2 விதமான ஆராய்ச்சிகளையும் செஞ்சு அதை உலக பிரசித்த பெற்ற ஸ்காப்பஸ் மெடிக்கல் ஜேர்னல், டாக்டர்கள் படிக்கக்கூடிய புக்குன்னு ரெஃபரன்ஸ் புக்கு, அதில் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து அண்ட் ஹெர்வ போலனிக்கான்னு சொல்லக்கூடிய போலந்து தேசத்து 2 மருத்துவ பத்திரிகைகளையும் இந்த ஆய்வு அறிக்கையை பிரசுரிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், மெடிக்கல் ஜேர்னல் அப்படிங்கிறது டாக்டர்கள் படிக்கக்கூடிய ஒரு புக்கில் ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னா முழுமையான ஆராய்ச்சி இல்லாமல் சொல்ல முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட பொருள் தான் நம்மளோடது. இந்த பொருள் தான் நமக்கு மலேசியாவிலேருந்து நம்ம சொந்த ஃபேக்ட்ரியில் தயாராகி அங்கேருந்து நமக்கு சேருது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம பல வெளிநாட்டு பொருட்கள் நம்ம இந்தியாவில் கிடைக்குது. பல வெளிநாட்டு கம்பெனிகள் அதே சாக்லேட்டை பண்றாங்கிறாங்க, அதே டீ காஃபிங்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனா அதே குவாலிட்டி இருக்கான்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? இல்ல, சாப்பிட்டு பார்த்தாவே சொல்லிடுவோமே, இல்லைங்க இந்த டேஸ்ட் வேற, அந்த டேஸ்ட் வேற. அதுல பார்த்தோம்னா நிறைய ஊட்டச்சத்துகள், கெட்ட ஐட்டம் எல்லாம் குறைச்சி இது பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இங்க நமக்கு சொந்தமாக நம்ம ஃபேக்டரியில தயாரான அதே பொருள் தான் இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல நம்ம வோல்டன் பிசினஸ் பண்ணதோ அங்க எல்லாமே போய் சேருது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள் நேரடியாக கம்பெனில இருந்து இத்தனை மருத்துவ ஆய்வுகளுடைய அறிக்கைகள் மேல நிரூபிக்கப்பட்டு இத்தனை உண்மைகளோட இத்தனை ஆய்வுகளும் என்ன சொல்லுதோ அது எல்லாமே ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம தனியா இதை ஏற்கனவே சாப்பிட்டவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்றோம். அப்போ பாருங்க, நம்ம என்னென்னலாம் ஆய்வுகள் சொல்லுதோ அதெல்லாம் உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது என்ன சொல்லுதோ அது செய்யுதுங்கிறதுக்கான நிதர்சனமான உண்மைகள் நம்ம ஊர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் தங்களுடைய பல விதமான உடல் உபாதைகள்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிற சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த, நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நோய்க்கு வெறும் மேலோட்டமாக அதை மூடி வைக்கிறதுக்காக இல்லாம, புகைக்கு மருந்து பண்ணாம எங்க தீ பிடிச்சிருக்கோ அதை அவிச்சு அந்த ஆரோக்கியத்தை நீங்களும் உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுத்து இந்த நல்ல ஒரு செய்தியை உங்க மக்கள், உங்க நண்பர்கள், உங்க மக்களுக்கும் தெரியப்படுத்து. இது மூலியமா ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை, நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாகிறதுக்கு, மக்களை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கரியிஞ்சியானது வேலை பண்ணுது. இந்த கரியிஞ்சி பேஸ் பண்ணி நம்ம கிட்ட இன்னும் நிறைய பொருட்கள் வரப்போகுது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இதுதான். ஸோ இது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட உட்கார்ந்து எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்கு சாப்பிடலாமா, அதுக்கு சாப்பிடலாமா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதுக்கு கேள்வியே வராது. எதானாலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சாப்பிடுங்க, நோய்கள் வராம இருக்கிறதுக்கு சாப்பிடுங்க. வந்த நோயுடைய காரணத்தை கரெக்ட் பண்றதுக்கு இது ஊட்டச்சத்து, இது மருந்து கிடையாது, ட்ரக்ஸோ மெடிசனோ கிடையாது. இது யாரோ ட்ரக்ஸ் மெடிசன்னா தான் டாக்டர் கொடுக்கணும். இஞ்சி சாப்பிட சொல்றதுக்கு யார் வேணும்? யார் வேணா சொல்லலாம். அதனாலதான் இது மக்களிடையே அவர்களுடைய நேரடி பார்வையில இது கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ மிகப்பெரிய நல்ல அருமையான வாய்ப்பு. இதை பயன்படுத்தி எல்லாரும் ஆரோக்கியமாகவும் இருந்து இந்த சமுதாயத்தையும் நல்ல ஆரோக்கியமா மாத்துறதுக்கு வோல்டனுடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட வோல்டன் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம், இரவு வணக்கம், குட் நைட். தேங்க்யூ வெரி மச்.